அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மகர ராசி என்பதற்கு சனி நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காண்போம். கடந்த 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியானார். வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசிக்கு ஜென்ம சனி முடிந்து குடும்ப பாத வாக்குச்சனியாக இரண்டாவது வீட்டிலே அவிட்ட நட்சத்திரத்தை கடந்து சதய நட்சத்திரம் 1-2ஆம் பாதத்தை கடந்து சித்திரை மாதம் 13ஆம் தேதி முதல் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சனி பகவான் வர்க்கோத்தமம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது ராசி கட்டத்திலும் கும்பராசியில் இருப்பார், நவாம்ச கட்டத்திலும் கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். வர்க்கோத்தமம் அடையக்கூடிய சனி பகவான் மகர ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. சித்திரை மாதம் 13ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 2ஆம் தேதி வரை ஏறத்தாழ ஒரு 4 மாத காலம் வர்க்கோத்தம நிலையில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் சதயம் 1-2 இப்படி பின்னாடி வந்துட்டு வக்கரம் முடிந்து மீண்டும் முன்னாடி சதய நட்சத்திரத்திலேயே இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் செய்ய போகிறார். மகர ராசிக்கு குடும்பச்சனி பெரும்பாலும் மற்ற ராசிகளுக்கு 2வது வீட்டிலே சனி பகவான் வந்தால் வாக்குச்சனி, பேசுகிற வார்த்தையில் சொன்ன சொல்லில் கரெக்டாக இருக்கணும். ஏதோ ஒரு வார்த்தையை விட்டு மற்றவரிடம் சங்கடத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். மகர ராசிக்கு 2வது வீட்டிலே அவர் ஆட்சி பலத்தில் இருக்கும்போது நீங்கள் பேச்சிலையும் வாக்குலையும் கரெக்டாக இருக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, யாருக்கும் ஜாமீன் கையொப்பமிடாதீங்க. நட்சத்திரநாதன் ராகு பகவான் 3வது வீட்டிலே ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பொதுநடைய நட்சத்திரத்தில் ஆனி மாதம் 1ஆம் தேதி வரை ராகு பகவான் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் சில செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனி மாதம் 2ஆம் தேதி வரை. அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம் என்று ராகு பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். இந்த ஆண்டு முழுவதும் சனி நட்சத்திரத்தில் ராகுவும், ராகு பகவான் நட்சத்திரத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். இது நல்லதா, மகர ராசிக்கு நல்ல யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா, பெரும்பாலும் உங்களுடைய செயல்பாடுகளால், உங்களுடைய பொறுமையால் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். கடந்த 5 ஆண்டு காலமாக குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், பெரும்பாலானவர்களுக்கு சுபகாரியமே நடந்திருக்காது. திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, சண்டை சச்சரவு, ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருக்கக்கூடிய நிலை கூட நிறைய பேருக்கு இருக்கும். அல்லது பக்கமாக திருமணம் செய்தவர்கள் பிரிந்திருக்கக்கூடிய நிலை கூட ஏற்பட்டிருந்திருக்கும். இந்த நிலையெல்லாம் வர்க்கோத்தமாக அடையக்கூடிய சனி பகவான் ஒரு சுமூகமாக ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பணத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. 2வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து 4வது வீட்டை பரி செய்து கொண்டிருக்கிறார். சுகஸ்தானத்தை பரி செய்யும்போது பெரும்பாலும் மகர ராசி என்பதற்கு சுக வேதனை தீரும். பிரிந்த கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய ஒற்றுமை மேலோங்கும். 4வது வீட்டை சனி பகவான் பரி செய்யும்போது ஒரு சிலர் வீடோ மனையோ வண்டியோ வாகனமோ விற்கணும் அப்படின்னு விலை சொல்லி கொண்டு இருப்பவர்கள் நல்ல விலை வரும், விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் சில செலவுகள் பழுதாகும், செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஆவணி மாதம் 2ஆம் தேதி வரை மகர ராசி என்பதற்கு காட்டுகிறது. கோச்சாரத்திலே 7.5 நாட்டு சனி வந்தால் சனி பகவான் என்றாலே சங்கடம். அது மகர ராசிக்கும் சரி கும்பராசிக்கும் சரி 7.5 நாட்டு சனி வந்தாலே ஒரு பிடிச்சிடும். குடும்ப நபர்கள் எல்லாமே மனநோயாளியை போல் சுற்றி கொண்டிருப்பார்கள். சனி பகவான் என்றாலே சங்கடம் தான். 5 வயது முதல் 80 வயது வரை அவரவர் வயதிற்கு தகுந்தாற்போல் அனுபவங்களை கொடுக்கக்கூடியவர்.
கை வலி, கால் வலி, தலைவலி, வயிற்று வலி, மூட்டு வலி, எலும்பு வலி, முதுகு வலி, பல் வலி, உடல் வலி என்று உடலில் ஒவ்வொரு பாகமாக வலி கொடுத்து அவரவரே பிணாத்தை விட்டு விடுவார். சங்கடம் கொடுக்கக்கூடிய முதல் கிரகமே சனி பகவான் தான். ஒரு மனிதன் சங்கடப்படவில்லை என்றால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஒவ்வொரு ராசி கட்டத்தில் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொடுப்பார். மகர ராசி என்பதற்கு சித்திரை மாதம் 13ஆம் தேதி முதல் ஒரு தெளிவான முடிவு, தெளிவான சிந்தனை, தெளிவான குடும்ப நிலையை ஏற்படுத்தப் போகிறார். படித்து கொண்டிருப்பவர்கள், படிப்பில் தடை ஏற்பட்டு படிப்பை நிறுத்தியவர்கள் மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வர்க்கோத்தம் அடையக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். படிப்பை நிறுத்தாமல் மீண்டும் தொடரலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் 4வது வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது ஏற்படுகிறது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி 4வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடம் செல்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு குரு பகவான் செல்லும் பொழுது மகர ராசி என்பதற்கு பூர்வ புண்ணிய பலம் உண்டு. குருவால் கோடி நன்மை மகர ராசி என்பவர்கள் பெற போகிறீங்க. சித்திரை மாதம் 18ஆம் தேதி பிறகு குரு பார்வை வருகிறது. குரு பலனும் மகர ராசி என்பதற்கு வருகிறது. கடந்த 5 ஆண்டு காலமாக திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், செட் ஆகலை அப்படின்னு தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி பிறகு நீங்கள் வரன் பார்க்கலாம். உடனே வரன் செட் ஆகும். வர்க்கோத்தமாக அடையக்கூடிய சனி உங்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்களை செய்து வைக்க போகிறார். உங்கள் மகன் மகள் திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். உங்கள் மகன் மகள் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார்கள் என்றால் நீங்கள் வெளிநாடு சென்று அவர்களை படிக்க வைக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள், தந்தை காலத்திற்கு பிறகு பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் ஆவணி மாதம் 2ஆம் தேதி வரை வர்க்கோத்தமாக அடையக்கூடிய சனி 5ஆம் வீட்டில் அமரக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறார். பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். பங்காளி, அண்ணன் தம்பி எல்லாம் ஒற்றுமையாக வருவார்கள். சனி பகவான் 7ஆம் பார்வையால் அஷ்டமத்தை பாரி செய்து கொண்டிருக்கிறார். எதிர்வரக்கூடிய ஒரு 4 மாத காலம் பெரும்பாலும் கடன் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா ஆவணி மாதம் 2ஆம் தேதிக்குள் மகர ராசி என்பதற்கு தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த இடத்தில் வர வேண்டிய பணம் மகர ராசி என்பதற்கு வரும். ஆவணி மாதம் 2ஆம் தேதி வரை சனி பகவான் வர்க்கோத்தம நிலையில் இருக்கும்போது கொடுத்த இடத்தில் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். சட்ட சிக்கல் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மகர ராசி என்பதற்கு ஒரு நல்ல காலகட்டம். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. பெரும்பாலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் மகர ராசி என்பதற்கு வெற்றி அடையும். உபஜெயஸ்தானத்தை சனி பகவான் பாரி செய்யும்போது மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையும். ஏன்னா குரு பகவானும் பாரி செய்கிறார். அண்ணன் அக்கா மூத்த உடன் பிறந்தவர்களில் ஆதரவு உண்டு. மகர ராசி என்பதற்கு வர்க்கோத்தமும் அடையக்கூடிய சனி பகவானால் ஒரு நல்ல மாற்றங்களை காட்டுகிறது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே 7 நாட்டு சனியில் குடும்பச்சனியாக வாக்குச்சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. குடும்ப நபர்களையும் சரி, உங்கள் வீட்டுக்கு அருகில் சுற்றி இருக்கக்கூடியவர்களும் சரி, யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீங்க. எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு குடும்ப நபர்கள் ஆலோசனை பெற மறந்து விடாதீர்கள். எதற்கு ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும். குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று மகர ராசி அன்பர்கள் செயல்படுங்க. வர்க்கோத்தமாக அடையக்கூடிய சனி பகவானால் மகர ராசி அன்பர்களுக்கு சங்கடங்கள் தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும். ஆவணி மாதம் 2ஆம் தேதி வரை 2வது வீட்டிலே ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். இது ஒரு நல்ல காலகட்டம் தான். குரு பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து மகர ராசியை பாரி செய்யும்போது சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி மீண்டும் முன்னோக்கி செல்லப் போகிறார். மகர ராசி அன்பர்கள் சித்திரை மாதம் 13ஆம் தேதி முதல் பொருளாதார நிலை உண்டு.
இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.